ராமேஸ்வரம் ஏரக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தர்மராஜுக்கும் தனலட்சுமிக்கும் 2008ஆம் ஆண்டு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு தர்மராஜ் அடிக்கடி அவரை துன்புறுத்தி வந்ததாக கூறப்படும் நிலையில் 2018ஆம் ஆண்டு விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த தனலட்சுமி கணவரை பிரிந்து அதே ஊரில் வேறொரு வீட்டில் வசித்து வந்துள்ளார். விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்குமாறும் தன்னுடன் சேர்ந்து வாழுமாறும் தர்மராஜ் தனலட்சுமியை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. திங்கட்கிழமை மதியம் வழக்கம் போல் தனலட்சுமியின் வீட்டிற்கு சென்ற தர்மராஜ் தன்னுடன் வருமாறு கேட்டு தொல்லை செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளான். அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் சண்டையாக மாறவே சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்றுள்ளனர். யாராவது தடுக்க வந்தால் வெட்டி விடுவேன் என தர்மராஜ் அரிவாளை எடுத்து விரட்டியதால் பயந்து கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றுள்ளனர். பிறகு நீண்ட நேரமாக தனலட்சுமியின் குரல் கேட்காததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரது சகோதரனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர் போலீசாருடன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டில் கணவன் மனைவி இருவரும் இல்லை. இதனையடுத்து பேருந்து நிலையத்தில் சுற்றி கொண்டிருந்த தர்மராஜை பிடித்து வந்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. மனைவி தன்னுடன் வாழ மறுத்த ஆத்திரத்தில் வேறு யாருடனும் வாழக்கூடாது என கூறி அவரை தர்மராஜ் சுத்தியலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. மயங்கி விழுந்த மனைவி மீது வேலிக்கல் ஒன்றை தூக்கி வந்து தலையில் போட்டு கொலை செய்து சடலத்தை வீட்டு வாசலிலேயே புதைத்துவிட்டு தப்பி வந்ததாக தர்மராஜ் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். உண்மையை ஒப்புக்கொண்டதை அடுத்து தனலட்சுமியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. பள்ளி முடிந்து வீடு வந்த மகள்கள் இருவரும் அங்கு நடப்பதைக் கண்டு கதறி எழுதனர். இருங்க பாப்பு, நீங்க எடுத்துடல, நான் வரவா. ஆவேசமடைந்த உறவினர்கள் போலீசாரின் பிடியிலிருந்த தர்மராஜை விரட்டி விரட்டி தாக்கினர். தாய் கொலை செய்யப்பட்டு தந்தையும் சிறை செல்லும் நிலையில் 2 பெண் குழந்தைகளும் நிர்கதியாக தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரிபிரசாத்துடன் செய்தியாளர் பிரபுராவ்.